ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை லீக் போட்டிகளெல்லாம் முடிவு பெற்றன. குவாலிஃபையர் 2 என்று சொல்லக்கூடிய செமிஃபைனல் போட்டினே வச்சுக்கலாம். இந்த போட்டியாகப்பட்டது இன்றைய தினம் குஜராத் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் இரவு 7:30 மணியளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக சென்ற போட்டியில் நாம் கூறியது போலவே மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். குறிப்பாக நாம் கூறியதில் 8 பிளேயர்கள் ட்ரீம் 11லும் இடம்பெற்றிருந்தார்கள். மற்றும் ஹிண்ட் அப்படிங்கிற முறையில் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு 3 ஓவருக்குள்ளே யார் பேட்டிங் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக கேட்ச் வாய்ப்பு அப்படிங்கிறது மிஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் 3வது ஓவரில் 2 கேட்சு மிஸ் ஆகிருந்தது. அது மொதல் ஹிண்ட்டு. 2வது ஹிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 டீம்லேயுமே பேட்டர்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படி சொல்லியிருந்தோம். அதாவது பேட்டர்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படி சொல்லியிருந்தோம். அதே போல் ரோஹித் சர்மாவும் சாய் சுதர்சனும் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்திருந்தாங்க. ஒரு சிறப்பான ஆட்டமாக இருந்தது. நாம் கூறியதில் இந்த ஹிண்ட்டு என்பது சிறப்பான முறையில் கணிக்கப்பட்டு வருகின்றது. எனவே வீடியோவை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். ஃபைனல் செல்லக்கூடியவர்கள் யார் என்பதை இந்த வீடியோவின் முடிவில் நாம் காண இருக்கின்றோம். முதலாவதாக மும்பை இந்தியன்ஸின் பிளேயிங் 11 அப்படிங்கிறது நான் எடுத்துருக்கிறத மட்டும் சொல்கிறேன். ரோஹித் சர்மா, ஜானி பேஸ்டோ, சூரியகுமார் யாதவ், சரித் அஸ்லங்கா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நவன்தீர், சாட்னர், தீபக் சகர், ட்ரெனட் போல்ட், ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் கரண் சர்மா. இவங்களை நான் பிளேயிங் 11 நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியில் ஆர்யா, PB சிங், ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், நேக்கல் வதேரா, ஸ்டோனிஸ், சஷாங்க் சிங், ஓமர் ஜாசாய், ஹர்பித் பிராரர், கேல் ஜெமிசன், அர்ஷதீப் சிங், யுவேந்திர சகால். இவங்களை நான் எடுத்திருக்கேன். இந்த டீம் எடுத்து தான் இப்போ நம்ம கணக்கு அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ இதில் யாராவது பிளேயர்ஸ்லாம் மாறினாங்கன்னா நம்ம டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜானி பேஸ்டோ, சூரியகுமார் யாதவ், சரித் அஸ்லங்கா, ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் அல்லது ஹர்திக் பாண்டியா அல்லது அஸ்லங்காவை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாட்னர், ட்ரெனட் போல்ட் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். தீபக் சகர் இடம்பெற்றார் என்றால் அவரை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 விக்கெட் மற்றும் 2 கேட்ச் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ட்ரெனட் போல்ட் அல்லது ஹர்திக் பாண்டியாவை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, ஜானி பேஸ்டோ, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது ஹர்திக் பாண்டியாவை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி 2வது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ஜஸ்பிரித் பும்ரா, ட்ரெனட் போல்ட் மற்றும் ஹர்திக் பாண்டியா போன்றோர் சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். இதில் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக ஜஸ்பிரித் பும்ரா அல்லது போல்ட்டை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் PB சிங், ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், நேக்கல் வதேரா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும்.
இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் அல்லது ஜாஸ் இங்கிலீஷை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஹர்ப்ரீத் பிராரர், கைல் ஜெமிசன், ஹர்ப்ரீத் பிராரரும் ஜெமிசனும் கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. மற்றபடி பெருசாக யாரும் விக்கெட் எடுக்கிற மாதிரி இல்லை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா. அடுத்து இரண்டாவது கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி பேட்டிங் செய்யும் பொழுது செகண்டாக பேட்டிங் பண்ணும்போது சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் அல்லது ஸ்டோனிஸை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஹர்ப்ரீத் பிராரர், கைல் ஜெமிசன், யுவேந்திர சகால் இடம்பெற்றார் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக யுவேந்திர சகால் அல்லது ஹர்ப்ரீத் பிராரரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். நேயர்களே, இந்த போட்டி விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது, நாம் அனைவரும் அறிந்ததே. இன்றைய தினம் முதல் ஹிண்டாக ஒன் டவுன், அதாவது ஃபஸ்ட்டு எந்த டீம் பேட்டிங் பிடிக்குதோ அந்த டீமில் ஒன் டவுன் இறங்கக்கூடிய பிளேயர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இல்லை பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த டீம் பவுல் பண்ணாலும் சரி, அதில் ஒரு ஆல்ரவுண்டர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து ரெண்டாவது ஹிண்ட், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணக்கூடிய அணியில் ஒரு ஒன் டவுன் இறங்கக்கூடிய பிளேயரும், அதே அணி ரெண்டாவது பந்து வீசும் பொழுது ஒரு வலது கை பந்து வீச்சாளர் அல்லது ஒரு இடது கை பந்து வீச்சாளர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் நாம் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று இன்றைய தினம் 1 to 4 ஓவருக்குள் ஒரே ஓவரில் 3 4கள் அல்லது 2 சிக்ஸர்கள் 2 4கள் தொடர்ந்து அடிக்கப்படும். மேக்ஸிமம் 4 இல்லைன்னா 5 ஓவருக்குள்ளே நடக்கும். இல்லை அப்படின்னா அதே ஓவரில் ஹைட் கேட்ச் அப்படிங்கிறது நடைபெறக்கூடியதாக இருக்கும். கீப்பர் போய் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஹைட் கேட்சாக போய் கீப்பர் ஓடி போய் பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.